வேதத்தில் இருக்கிற 10 கன்னிகைகள் ஊமை எல்லோரும் அறிந்ததே. அநேக போதகர்கள் இதற்குரிய விளக்கத்தை மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. சரியான விளக்கத்தை கொடுத்தா அடுத்து யாரும் அவருடைய சபைக்கு வரமாட்டாங்க. அவருக்கும் தெரிஞ்சாதானே சொல்வார். ஏன் உனக்கு மட்டும் தெரியுமோ அப்படின்னு நினைப்பீங்க. முழுசாக கேளுங்க என் சகோதரனே சகோதரியே. புத்தியுள்ளவர்கள் 5 பேர். இவருடைய பாத்திரத்தில் எண்ணெயும் இருக்கு, விளக்கும் இருக்கு. புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். இவருடைய பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை, விளக்கு மட்டும் இருக்கு. எண்ணெய் என்பதன் அர்த்தம் தேவ நீதியாம். தீவெட்டி அல்லது விளக்கு என்பதன் அர்த்தம் ரட்சிப்பாம். பாத்திரம் என்பதன் அர்த்தம் சபையான சரீரம், அதாவது நம்ம தான் பாத்திரம். இப்போ பாத்திரமான நம்மிடத்துல தேவ நீதி என்கிற எண்ணெய் குறையாமல் இருக்கும்போது நம்முடைய விளக்கு, அதாவது நாம் பெற்ற ரட்சிப்பின் ஒளி பிரகாசமா இருக்குமா. தேவ நீதி என்றால் மத்தேயு 7:24 படி இயேசு சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இப்படி தேவ நீதியை செய்து நீதிமானாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள். மணவாளனாகிய இயேசு வரும்போது, அதாவது ரட்சிப்பின் ஒளி வரும்போது பிரகாசிப்பவர்கள். இவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள். புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதியை செய்யாமல் வஞ்சிக்கப்பட்டு இருப்பவர்கள். நானும் தேவ நீதியை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று மனுஷருக்கு அடிமையிலாக இருப்பவர்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், சீசராகாமல், ஏழைக்கு இறங்காமல், வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கென்று கனி கொடுக்காமல், ஆலயத்திற்கு சென்று தசமபாகமும் காணிக்கையும் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டவர்கள். பணத்தினால் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்து தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறவர்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய தவறியவர்கள், ரட்சிப்பை இழந்தவர்கள். இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். இப்போ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டாகிறது. எல்லோரும் ஆயத்தப்படுறாங்க. தேவ நீதியை செய்தவருடைய விளக்கு பிரகாசமாக இருக்கு. மணவாளன இயேசு தன்னுடைய தூதர்களை நோக்கி தூக்குங்கடா என் பிள்ளைய அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. தேவ நீதி என்கிற எண்ணெய் இல்லாதவர்கள் அதை விற்கிறவரிடத்துல வாங்க போறாங்க. விற்கிறவர் யாருன்னா கள்ள போதகர்கள். போதகரை பார்த்து, ஐயா, என் தாத்தா காலத்திலிருந்து என் பேத்தி வரைக்கும் 3-4 தலைமுறையாக உங்கள் சபைக்கு தான் வரோம். தசமபாகமும் காணிக்கையும் தவறாமல் கொடுத்துருக்குறேன். நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கட்டட ஆலயத்துக்கு 2 பில்லர் ஸ்பான்சர் பண்ணினது நான் தான். 500 சேர் இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன். இவ்வளவு ஏன்? நீங்கள் இருக்கிற அறைக்கு குழு ஏசி போட்டது நான் தான். கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. போதகர், அடையாமல் அதை கேட்குறேன். நானே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கேன். போவேனோ போக மாட்டேனோ தெரியலை. விழித்திருங்கள், மணவாளன் வருகிறார். ஆயத்தப்படுங்கள். ஆமேன்.